பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆயிருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய அடைக்கலம். ஆமேன். தேவன் நமக்கு அடைக்கலம். ஆமேன். தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலம் யாரு? தேவன். சொல்லுங்க, தேவனுடைய ப்ரொடெக்ஷன். ஆமேன். என்னுடைய பாதுகாவலர். சொல்லுங்க, என்னுடைய பாதுகாவலர். ஆமேன். ஒவ்வொரு நிமிடமும் என்னை பாதுகாக்கிற ஆண்டவர். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம், ஆமேன், என்னுடைய சுதந்திரம், என்னுடைய எல்லாவற்றையும் என் தேவன் பாதுகாக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர். ஆமேன். என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியாது. ஆமேன். தேவன் தான் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்திருக்கிறார். சொல்லுங்க, தாயின் கருவிலே என்னை பாதுகாத்தா. ஆமேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் தான் என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகள் நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் எதுவும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவன் என்னை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். அவர் நம்மளை சுற்றி சுற்றி நம்மளை பாதுகாக்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கும் தெரியுமா? ஒரு கழுகு கிட்ட வராதபடிக்கு சுற்றி சுற்றி ஆக்ரோஷமாக நிற்கும். எப்படி நிற்கும்? ஈஸியாக ஒரு சில கோழிகள்கிட்ட இந்த ஒரு சின்ன குஞ்சியை தொற்ற முடியாதுங்க, கொத்திரும், கையில் ரத்தம் வந்துடும். எத்தனை பேர் கொத்து வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆமேன். நம்ம தொட வந்திருக்கிற சாத்தானை நிறைய முறை தேவன் அடி கொடுத்து 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 தான் வச்சிருக்கிறார். ஆமேன். நம்மளை பாதுகாத்து 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 வருகிறார். சொல்லுங்க, என் தேவன் என்னை பாதுகாக்காட்டா இந்த நாளில் நான் இல்லை. ஆமேன். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள். ஆபத்து சொல்லெல்லாம் வராது, டேஞ்சரெல்லாம் சொல்லி வருதா? ஆமேன். இக்கட்டெல்லாம் சொல்லி வருதா? சொல்லுங்கள், எல்லா டேஞ்சர்ஸ்லேயும், எல்லா டிஃபிகல்ட்ஸ்லேயும், சொல்லுங்கள், எல்லா டேஞ்சர்ஸ்லேயும், எல்லா டிஃபிகல்ட்டிஸ்லேயும் என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த இக்கட்டு நம்மளை மூழ்கி போகாதபடி, அந்த இக்கட்டு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை வழி நடத்துகிறவர் நம்மளுடைய தெய்வம். ஆமேன். சொல்லுங்கள், எத்தனையோ ஆபத்து யோசிக்கலாம்ல, சொல்லலாம் பாசமாக. அந்த ஆபத்தில் மட்டும் ஒரு நிமிஷம்தான் நாங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கலாம், எத்தனை பிரயாணத்தில் பாதுகாத்துருக்கிறார். ஆமேன். அதில் எத்தனையோ விஷயத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, நம்மளை ஆபத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் மட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. கீழே இருக்குது அனுகூலமான துணை. ஆமேன். இங்கிலீஷில் இருக்க a present help in trouble, a special help in trouble. ஆமேன். ஹல்லேலூயா. always ready to help in times of trouble. இங்கிலீஷ் அழகாக இருக்குது. எப்போவுமே ரெடியாக இருக்குமா தேவனுடைய உதவி. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சொல்லுங்கள், என் தேவன் எப்போவுமே எனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆமேன். எனக்கு உதவி, சொல்லுங்கள், எனக்கு உதவி செய்ய அவர் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மனுஷன் நல்லா இருக்கும்போது கூட நிற்பாங்க, ஆனால் ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டுன்னு வரும்போது காணாமலே போயிடுவான். ஆனால் தெய்வம் அப்படி கிடையாதுங்க. நம்முடைய நிக்கட்டில் நம்ம இருக்கும்போது, நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நம்ம கூடவே இருந்து நம்மளை விலகாமல், ஆமேன், நல்ல துணையா. ஆமேன். சொல்லுங்கள், நல்ல துணை. ஆமேன். என்னுடைய மணவாளன் என்னுடைய நல்ல துணை. ஆமேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய உறவு எப்படி தெரியுமா? மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இருக்கிற உறவு. இந்த கல்யாண இந்த செர்மனியில் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த கொடுப்போம். அதில் சொல்லுங்க, மரணம் நம்மை பிரிக்க மாட்டோம். கஷ்டத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும், எல்லா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும், ஆமேன், மரணம் எங்களை பிரிக்க மட்டும் நான் உனக்கு நல்ல துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆமேன். சொல்லுங்கள், தேவன் எனக்கு இந்த உலகத்தில் மரணம் மட்டும் பிரிக்க மட்டும் அல்ல, பரலோகம் கொண்டு போக மட்டும் எனக்கு துணையாக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் தேவன் நமக்கு துணையனா? ஆமேன். தேவன் எனக்கு ஃப்ரெண்டு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமேன். தேவன் எல்லாம் உறவு சொல்லி சந்தோஷப்படலாமா? தேவன் எனக்கு அப்பா, எனக்கு துணை. ஆமேன். தேவன் எனக்கு அம்மா, எனக்கு துணை. ஆமேன். தேவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, தேவன் எனக்கு துணை. ஆமேன். சொல்லுங்கள், தேவன் எனக்கு துணை, என்னை நன்கு புரிந்து கொள்ளுகிறவர். சொல்லுங்கள், என்னை நன்று புரிந்து கொள்ளுகிறவன் தேவன். ஆமேன். ஆபத்து காலத்தில் என்னை விட்டு விலகாதவர். எப்போ தெரியுமா நம்ம ஒரு மனுஷனை குறித்து அறிஞ்சிக்கிட முடியும்? நம்முடைய வீழ்ச்சியில், நம்முடைய ஆபத்தில், நம்முடைய இக்கட்டில் ஓடி போகிறாங்க தெரியுமா? அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க ஆபத்தில் உதவாதவங்க, இவங்களுடைய அன்பு உண்மையான அன்பு கிடையாது.
ஆனால் நம்முடைய இக்கட்டில் பக்கத்தில் யாரும் வந்து நிற்கிறாங்களா? நம்முடைய ஆபத்தில் நம்ம பக்கம் வந்து நிற்கிறாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவங்க மேலே நம்ம என்ன பண்ணலாம்? இவங்க நம்ம கூட இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? மனுஷன் மேலே நீங்கள் என்ன பண்ணுறாங்க? பற்றுதலாக இருக்காதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. ஆமென். தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து விடுவோம். ஆமென். சொல்லுங்கள். நீர் என்னை எல்லா ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அநேக இக்கட்டையும் அநேக ஆபத்தையும் கடந்து வர பண்ணியிருக்கிற இந்த விஷயத்திலையும் எனக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பேன். ஆமென். எத்தனை பேர் இக்கட்டில் வந்திருக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்கள். பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது இந்த வாரத்தில் அந்த இக்கட்டு மாறிடும். ஆமென். சொல்லுங்கள். இந்த வாரத்தில் இக்கட்டு மாறிடும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் எனக்கு வந்திருக்கிற ஆபத்து மாறிடும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா நம்மளை நடத்துவார். ஆமென். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சொல்லுங்க. நான் பயப்படுறதா இல்லை. வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், ஆமென், பூமி நிலை மாறினாலும், எல்லா விஷயங்களும் மாறி போனாலும், சொல்லுங்க, நான் எதிர்பார்த்த எல்லா விஷயங்கள் தலைகீழே இருக்குது. நான் எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றும் நடக்கலை. ஆனாலும், ஆமென், சொல்லுங்க, ஆனாலும் நான் எதிர்பார்க்காத அநேக விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது. ஆமென். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். சிலர் சொல்லுவாங்க, ஏய் எத்தனை பிரச்சனை இருக்குப்பா, ஆனால் இவனை பார்க்கும்போது அப்படியே என்ன தைரியம் என்கிட்ட இருக்கு. தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்ற தைரியம் மட்டும்தான். ஆமென். யாக்கோபின் தேவன் என்னோட உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் மட்டும்தாங்க நமக்கு. எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னங்க தைரியம்? ஆனால் ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கு. அப்படி தானே? ஈஸியாக நம்ம விழுந்து போக மாட்டேன் தெரியுமா? ஒரே ஒரு நம்பிக்கை, ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்த போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் மேல் நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது என்ற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுகிறது? தேவன் இன்னும் நாங்கள் எங்களை விசுவாசத்தில் நிலைநிற்க பண்ணுகிறது. அவ்வளோதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால சொல்லுங்க. ஆகையினால எனக்கு ஆபத்து இருக்கலாம், இக்கட்டு இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பூமியை அப்படியே கொந்தளிக்கலாம், ஜனங்கள் கொந்தளிக்கலாம், என் பிசாசு என் விஷயத்தில் கொந்தளிச்சு நிற்கலாம், என்னை விட தள்ளும்படி. ஆமென். என்னை சோர்வடைக்கும்படிக்கு. அவன் எப்படி இருந்தாலும் நான் பயப்படுறதா இல்லை. சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன். நான் எதுக்கு பயப்படணும்? தேவன் என் கூட இருக்கிற, நான் எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்கள். நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அல்ல, அவர் தான் சொல்லியிருக்கார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் துணை நிற்கிறேன், எல்லா இடங்களுக்கும் நான் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை நன்கு அறிந்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்கள். பயப்பட மாட்டேன். ஆமென். பயமுடுத்துகிற சூழ்நிலைகள் தான், பயமுடுத்துகிற சூழ்நிலைகள் தான். ஏன்னா மனுஷன் பயமுடுத்துவான், சூழ்நிலைகள் பயமுடுத்தும், பிசாசு எங்களை பயமுடுத்துவான், பயமுடுத்தி பயமுடுத்தி பயமுடுத்தியே வச்சுருப்பான். ஆனால் என்ன அளவும் நான் பயப்படுறதா இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 5வது வசனம், தேவன் அதன் நடுவில். ஏன் தெரியுமா? தேவன் என் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் இந்த பிரச்சனை நடுவில் இருக்கிறார். ஆமென். தேவன் என் வீட்டில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துவார். அது அசையாது. சொல்லுங்க. நான் அசைய போறது கிடையாது. ஆமென். நான் அசைய மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எருசலேம் சுற்றி எப்படி மலைகள் இருக்குதோ அப்படி தேவன் என்னை சுற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறதுனால நான் அசையவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. மகிமையானவர்கள் மேலெல்லாம் எப்படி இருக்குமா? அவருடைய பாதுகாப்பு எப்பவுமே உண்டாயிருக்கும், காவல். ஆமென். ஹல்லேலூயா. நான் மகிமையானவன். சொல்லுங்க. நான் மகிமையானவள், என் மேலே ஒரு காவல் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு நெருங்கவே அந்த காவல் விடாதுங்க. பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிங்கத்தை போல எழும்புவார் நமக்காக. நம்ம விஷயம்னு வந்து அவர் வேற மாதிரி, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் என் நடுவில் இருக்கிறார், நான் அசைய போகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
ஏன் பயப்பட மாட்டேன்னா, என் தேவன் அதிகாலையில் நான் அவரை தேடுறதுனால, எப்பொழுதும் காலையில் எழுந்த உடனே அவரை தயவுக்காக நான் காத்திருக்கிறதுனால, காலையிலே அந்த டேக்கு வர வேண்டிய சகாயம் எனக்கு வந்துடும். ஆமென், அல்லேலூயா. காலையிலேயே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிது. ஆமென். அந்த நாளுக்கு வேண்டிய ஆற்றல். ஆமென். என்னன்னா, முதலாவது வசனத்தில் இருக்குது அவருடைய ஸ்ட்ரென்த், ப்ரொடெக்ஷன். ஆமென். ஆற்றல், அந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அந்த நாளுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் அதிகாலமே காலையில் கொடுத்துருவாராங்க. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அதுக்காக சொன்னார் அவரு, நாளைக்காக நீ கவலைப்படாத. ஏன் சொன்னார் ஆண்டவர்? நாளைக்காக நீங்க கவலைப்படாத, அந்தந்த நாளுக்குள்ள பாடு போது. ஏன்னா அந்த நாளுக்குள்ள உனக்கு வேண்டிய கிருபை, உனக்கு வேண்டிய தயவு, உனக்கு வேண்டிய சகாயம் அந்த காலையிலேயே உனக்கு நான் தந்துருவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. அவர் பூமியின் கடையாந்திரம் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமென், சொல்லுங்க. என் வாழ்க்கையில சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். எனக்கு உண்டாயிருக்கிற யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுகிறவர். சொல்லுங்க, என் யுத்தங்கள் ஓயும், ஓயாத யுத்தங்கள் ஓயும். ஆமென். கன்ஃபெஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு நாளும் யுத்தம். ஆமென். ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை சந்திச்சு கொண்டு தானே இருக்கிறோம். சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா யுத்தங்களையும், மனுஷரோடும் கூட நான் போராட்டி இருக்கிறேன்னா யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆமென். எனக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற வானமண்டலத்தில் இருக்க போராடுகிற பொல்லாத கிரியைகளுக்கு விரோதமாய் என் தேவன் யுத்தத்தை செய்வார். ஆமென். அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் தான் நம்ம ஒவ்வொரு நாள் போராடிட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆவிக்குரிய யுத்தத்தில் நிற்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு எப்போவுமே பிசாசு எதிராளி. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சந்திக்கிற அநேக காரியங்கள் பிசாசுனால வந்தது, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால வந்தது. ஆமென். ஆனால் நான் இன்றைக்கு அவருடைய சகாயத்துக்காக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. என்ன எழும்ப விடாதபடிக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பிசாசுடைய சூழ்ச்சிகளையும் என் தேவன் ஓய பண்ணுகிறவர். ஆமென். என்னை பலவீனப்படுத்தி, என்னை சோர்வடைய வச்சு, எத்தனையோ விஷயங்களில் என்னை மனமுடைவுக்குள்ளே கொண்டு போய் என்னை எழும்ப விடாமல் பண்ணியிருக்கிற எல்லா யுத்தங்களும் என் தேவன் ஓய பண்ணுகிறவர். ஆமென், சொல்லுங்கள். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போவுமே குந்தி குந்தி நடக்க பண்ணுகிற பிசாசுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் ஓய பண்ணுகிறவர். ஆமென், சொல்லுங்க. ஆமென். எத்தனையோ காரியங்கள் நான் தேவனுக்காக செய்ய வேண்டியவள், எத்தனையோ காரியங்கள் நான் தேவனுக்காக செய்ய வேண்டியவன். ஆனால் நான் எப்படி நடக்கிறேன்? ஆமென். குதிரை கூட ஓட வேண்டியனா இன்னைக்கு எப்படி நடக்குன்னா குந்தி குந்தி நடந்துட்டு இருக்கிறேன். என்னால் முடியலைன்னு எத்தனை விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ, முடியலேன்ற விஷயங்களை தேவனுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுங்க. ஆமென். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வசிங்க. சங்கீதம் 18வது அதிகாரத்தில் இருக்குது. 18வது அதிகாரம் 9வது வசனம். வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்கள் கீழே என்ன இருந்தது? காருள் இருந்தது. 8வது வசனம். அவர் நாசிலிருந்து புகை எழும்பிச்சு, அவர் வாயிலிருந்து பட்சிக்கின அக்கினி புறப்பட்டது, அதனால் தளம் உண்டது. அப்படி எப்படின்னா, தேவ பிள்ளைகளுக்காக அவர் அந்த அளவா வைராக்கியமா எழும்புகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக வைராக்கியமா பரலோகத்திலிருந்து எழும்புவார். எழும்பும் போது நாசிலிருந்து என்ன வரும்? ஆமென். எப்படி இருக்கும் பாருங்களேன். என் தேவன் எனக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அழகாக வீட்டில் இது ரொம்ப நல்லா இருக்கும் வாசிக்கும் போது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். எனக்காக எவ்வளவோ வைராக்கியம் கொண்டு செயல்படுகிற ஆண்டவர். ஆமென், சொல்லுங்க. நான் பயப்பட போறதே கிடையாது. 16வது வசனத்தை வாசிங்க. உயரத்திலிருந்து எல்லா காரியங்களும் செய்து, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கையை கொடுத்து உங்களை எழும்ப முடியாத அநேக விஷயத்திலிருந்து உங்களை எழுப்பி மேலே கொண்டு வருகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் கை பிடிச்சிங்கப்பா. கேளுங்க எல்லாரும், ஆண்டவரே இந்த இக்கட்டில் என்னை கை பிடிச்சிக்கோங்க,
இந்த ஆபத்தில் என்னை கைப்பிடிச்சிக்கோங்க, இந்த யுத்தத்தில் என்னை கைப்பிடிச்சிக்கோங்க, என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா. சொல்லுங்க, என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 7வது வசனம், என்னிலும் அதிக பலவானாக இருந்த என் பலத்திர சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்ன. ஆமென். எனக்கு முடியாத அநேக விஷயங்கள், என்னால் இயலாத அநேக விஷயங்கள், சத்ருவின் விஷயங்களாகட்டும், ஆமென், அநேக விஷயங்கள் இருக்குது, எனக்கும் பலவானாக இருக்குது. ஆமென். அந்த விஷயங்களுக்கு என்ன பண்ணுகிறார், என்னை விடுவிக்கிறார். ஆமென். 18வது வசனம், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். நாங்கள் இருக்கிறதே ஆபத்து. ஆமென். சகாயத்துக்காக கெஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை எதிரிட்டு அந்த ஆபத்தில் பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். மனுஷர்கள் மூலியமாக போராட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஆமென். ஆனால் 19வது வசனம், அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு விசாலம் உண்டு. ஆமென். என் நெருக்கம் நீங்கி நான் விசாலத்தில் இருப்பேன். ஆமென். நான் துக்கம் நீங்கி விசாலத்தில் நான் இருப்பேன். சொல்லுங்க, ஒரு விசாலமான ஒரு இடம் எனக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென். போராடிட்டே இருக்கிறீங்களா, இவங்க யுத்தத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். இவங்க யுத்தங்களெல்லாம் ஓய பண்ணி உங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். ஆமென், அல்லேலூயா. கடைசியாய், சேனைகளின் கர்த்தர், 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் என்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.